Morning. Group 2 mains. How to approach. How to approach. அதாவது அணுகுவது எவ்வாறு, அணுகுவது எப்படி? ஒரு மெயின்ஸுக்கு தகுதியான ஒரு மாணவனோ மாணவியோ முதலில் நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எடுத்தோடனே சிலபஸ் எடுத்து போயிட்டு வரி வரியா என்னென்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறதோ, இல்ல அது வந்து இது நமக்கு தெரியுமே, இந்த வார்த்தைகள்லாம் ப்ரிலிம்ஸ்ல ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கானே அதை படிக்கிறதோ அப்படின்றதெல்லாம் முதல்ல செய்யக்கூடாது. நீங்க நிறைய அடிப்படையில் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் சொன்னது போல ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுமே அடிப்படையில முக்கியமான விஷயம் நம்ம 2A பார்க்கல. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2. நம்ம பார்க்கறது என்ன, 2 தான் பேசுறோம். சரியா? ஆக்சுவலா குரூப் 2A எடுத்துக்கிட்டா குரூப் 2Aங்கிறது ப்ரிலிம்ஸ் ப்ரிலிம்ஸ் ரெண்டு ப்ரிலிம்ஸ். புரியுதோ என்ன சார் சொல்றீங்க? அது மெயின்ஸ்ல சொல்றாங்க, அது மெயின்ஸ் தான். ஆனா நீங்க படிக்க வேண்டிய அணுகக்கூடிய முறை என்ன, இதுவும் அப்ஜெக்டிவ் இதுவும் அப்ஜெக்டிவ். என்ன இதை கம்ப்யூட்டர் எழுத போறீங்க அவ்வளவுதான். சரியா? சிபிடின்னு கொடுத்துருக்கா, கம்ப்யூட்டர்ல போய் எழுத போறீங்க. இது நம்ம வட்ட வட்ட போட போறீங்க, அதை விட கொஞ்சம் ஈஸியா கம்ப்யூட்டர்ல தட்டுறது. கரெக்ட் தானே? சரியா? அதனால இது ரெண்டுமே ப்ரிலிம்ஸ் தான் குரூப் 2A. சரியா? முதன்மை தேர்வும் முதல்நிலை தேர்வு தான். ஆனா இங்க அப்ஜெக்டிவ் அப்படின்றதும் டிஸ்கிரிப்டிவ் அப்படின்றதும் அடிப்படையில என்ன, எழுத்து தேர்வுனா என்ன அப்படின்னா, முதல்ல நான் உங்களுக்கு இது வந்து ஒரு தெளிவான ஒரு உதாரணத்தோட சொல்றேன். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல பாத்தீங்கன்னா, சிலபஸ்ல நம்ம வந்து நம்ம கோர்ஸ்ல போய்க்கலாம். வெப்சைட்ல கோர்ஸ்ல போனீங்கன்னா பாருங்க என்னென்ன டாபிக், மொத்தம் எத்தனை டாபிக் இருக்கு, எத்தனை யூனிட் இருக்கு, 7 யூனிட்ஸ் இருக்கு. கரெக்டா? 7 யூனிட்ஸ் இருக்கு. முதல் யூனிட் என்ன? ஆமா, ஃபுல் லைன்லாம் படிக்காதீங்க, ஃபுல் லைன்லாம் படிக்க வேண்டாம். நவீன வரலாறு. நவீன வரலாறு, நவீன வரலாறுனா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? மாடர்ன் ஹிஸ்டரினா என்ன சொல்லுங்க? நவீன வரலாறுனா என்ன? எது? வெரி குட். 1757 அப்புறம் 1757 1707 அவுரங்கசீப் இறந்தோன்னதான் நவீன வரலாறு தொடங்குதுன்னு சொல்லியிருக்கேன். சரியா? பிலிம் சப்தம் சொல்லி கொடுத்துருக்கேன். 1707 அவுரங்கசீப் இறக்குறாரு. அதுல இருந்து 1857 பெரும்புரட்சி நடக்குது. அதிலிருந்து 1947 இதுக்குள்ள நடந்த கதையத்தான் இந்த வருடத்துக்குள்ள, இதுதான் வாட்டர் மார்க். அங்க ஒரு வாட்டர், இங்க ஒரு வாட்டர், சின்ன வாட்டர் ஃபிட்டடா இருக்கு. அது அந்த கதவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய தகவல்களை நீங்க வந்து படிக்கணும். சரியா? இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்றோம், நவீன வரலாறு சொல்றோம். அந்த ஒவ்வொரு நவீன வரலாறுக்குள்ளேயும் ஒவ்வொரு பேர் இருக்கு. சரியா? இதுக்கு பேரு வந்து கம்பெனி ஆட்சி, கம்பெனி ரூல். இதுக்கு என்ன பேரு? கிரவுன் மகுட ஆட்சி, கிரவுன் ரூல். சரியா? இதை நம்ம சுதந்திர போராட்டம்னு சொல்லலாம். ஓகேவா? அது அது விட்டுருங்க. மொத்தத்துல என்ன, whatever that happened between 1707 to 1947, that is called modernist. அப்படின்றத முதல்ல தெரியணும். முதல்ல எதை படிக்கணும்ன்ற வட்டத்தை முதல்ல நீங்க போடணும். சரியா? அது நவீன வரலாறு. சரி, அதுல இருந்து என்ன எவ்வளவு கேள்வி கேட்பானமா? 40 மார்க். சரி, முக்கியமான விஷயம் நவீன வரலாறு. சரி, ஆனா என்ன ஒரு வார்த்தை கொடுத்துருக்கான் பாருங்க, என்ன கொடுத்துருக்கான்? இது ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் தமிழ்நாடு. அப்பனா நீ படிக்கிறது ஃபுல்லா படி, ஆனா என்ன போட்டு படிக்கணும்? தமிழ்நாடு அப்படின்ற ஒரு மனதில் வைத்துக்கொண்டு நீ படிக்கணும். அப்ப கேள்வி எங்க அதிகமா கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டானே, அவனே சொல்லிட்டான். தமிழ்நாடு அடிப்படையான கேள்விகள் நிறைய ஒரு ஒரு 5 கொஸ்டின் கேட்கறான் அப்படின்னா அதுல 3 கொஸ்டின் தமிழ்நாடு தான் இருக்கும். 2 கொஸ்டின் என்னவா இருக்கும்? இந்தியா லெவல்ல கேட்பான். சரி, ரெண்டாவது என்ன? தமிழ் சமூகம், அதோடைய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம். தமிழ் சொசைட்டி அப்படின்னா, தமிழ் சமூகம் அப்படின்னா என்ன? நல்லா புரிஞ்சுக்கணும் சார். சிலபஸ்ல வந்து என்ன கொடுத்துருக்கானோ அதுல இருந்துதான் கேள்வி வருமா? இப்போ நீங்க குரூப் எழுதுனீங்களா? குரூப் 2 சிலபஸ், ப்ரிலிம்ஸ் சிலபஸ் மனப்பாடமா உங்களுக்கு தெரியும் தானே? அதுல இப்ப கேட்ட 200 கேள்வியுமே அந்த சிலபஸ் அடிப்படையில தான் வந்துச்சா? தூய வேட்டி, அந்த வேட்டி இங்கிருந்து எடுத்தானே தெரியல. அந்த வேட்டி யாரோட வேட்டின்னு தெரியல. மாமா வேட்டி என்ன புரியுது? அப்ப சொல்றது புரியுது நினைக்கிறேன். ஆனா அப்ப நீங்க அந்த மேலாப்புல பாத்தீங்கன்னா அதுவும் தமிழ் சமுதாயத்தை பத்தின கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். அவன் சொல்லிட்டு போயிருவான். சொல்றது புரியுதா? அப்போ இது இங்க அப்படி நடக்குமா சார்? இங்கேயும் நடக்கும். நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, முதல்ல அந்த சப்ஜெக்ட் என்னன்றத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா
அதுதான் பெரிய வட்டம். அந்த வட்டத்துக்குள்ள அவன் எங்கிருந்து வேணா கேள்வி கேட்பான். சரியா சார்? அப்ப எப்படி சார் படிக்க பயமா இருக்கு? பயப்பட வேண்டாம். அந்த வட்டத்துல நீங்க எப்படி டார்ச்செட் அடிக்கணுங்கிறதுக்கு தான் அந்த சிலபஸ் கொடுத்துருங்க. அந்த ஒவ்வொரு பாயிண்ட் இந்த இடத்துல இந்த ஏரியாலாம் நீ படிச்சுக்க. நான் தமிழ் சொசைட்டி ஃபுல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும் நீனு. சரியா? அதுல குறிப்பிட்டு வந்து என்னது இந்த டாபிக்லாம் நீ என்ன பண்ணி வச்சிருக்கணும், கொஞ்சம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு கொடுக்கறதா. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெனரலா அதை பத்தி ஃபுல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் தான் அந்த அந்த கொடுத்திருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸ் என்னென்ன டேர்ம்ஸ் கொடுத்துருக்காரோ அந்த டேர்ம்ஸ்க்கு நீங்க போகணும். சரி, மூணாவது லெசன் என்ன? தமிழ் சொசைட்டி. தமிழ் சொசைட்டி அப்படின்றது இட் இஸ் மோர் ஆர் லெஸ் நீங்க யூனிட் 8ல படிச்சீங்க இல்லையா, அதே தாங்க, வேற ஒண்ணு இல்லை. அதுல நீங்க இலக்கியத்தை மட்டும் நீங்க வந்து கட் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். சரியா? இலக்கியத்தை மட்டும் நீங்க பெரிய பெரிய பெருமாறியா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நீங்க ஜெனரலா வந்து என்ன பண்ணிக்கணும், தமிழ் சமுதாயத்தை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும். எப்படி வேணா கேள்வி வரும். சரியா? தமிழ் சமுதாயம் ஒரு விருந்தோம்பல் சமுதாயம். இவரி நம்ம விருந்தோம்பலுக்கு நம்ம ஒரு உகுந்த சமுதாயமா இருக்கோம் நம்ம சொல்லலாம். தமிழ் சமுதாயம் வந்து எவ்வளவு பழமை சொல்லு. தமிழ் பிராமி எழுத்துக்களை பத்தி சொல்லு. எழுத்துக்களும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தானே. தமிழ் பிராமி கல்வெட்டுகளை பத்தி எழுது. உங்களுக்கு நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஸ்கிரிப்ட பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்கா? ப்ரிலிம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? அப்போ தமிழ் சொசைட்டி எப்படியான கொஸ்டின் வரலாம். மொத்தத்துல தே ஆஸ்க் அண்டர் த பேனர் கால் தமிழ் சொசைட்டி. சார் மாடர்னுக்கு வந்து ஒரு வருஷம் கொடுத்து இதுக்குள்ள படிச்சா போதும்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி இதுக்கு இருக்கா சார் அப்படின்னா, ஒரு சமூகத்துக்கு எப்படி லிமிட் இருக்கு? சமூகத்துக்கு லிமிட்டே கிடையாது. தமிழ் சமுதாயம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் அப்படின்ற எங்க வந்தாலும் சரி. சரியா? வெளிநாடு வாழ் தமிழர்கள் வந்து கூட கேட்கலாம் தமிழ் டயாஸ்போரா கேட்கலாம். தமிழ் டயாஸ்போரா, அதாவது டயாஸ்போரானா வெளிநாடு வாழ் தமிழர்கள் அப்படி கேட்கலாம். சரியா? சொல்றது புரியுன்னு நினைக்கிறேன். ஓகே. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் அப்படின்னு சொல்லி குறிப்புகள் புறநானூறுல இருக்கு. சரியா? அப்போ அப்படி இருக்குன்னா அதை பற்றி நீ அறிவது என்ன? இப்படி ஒரு கேள்வி கேட்டானா இது தமிழ் சமுதாயத்தை பத்தி இது பண்றதானே. இது என்ன நீ அறிஞ்ச சொல்லு அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பண்ணணும்? கேட்க மாட்டான்றீங்களா? அப்ப அது தமிழ் சமுதாய கொஸ்டின் கிடையாது. அது சார் சிலபஸ்ல எங்க இருக்கு சார் அந்த வார்த்தை அப்படிம்பீங்களா? கொடுக்கலையே சார் அப்படிம்பீங்களா? புறப்பொருள் வெண்பாமாலையில இருந்து எங்க சார் கேட்டிருக்காங்க, அங்க எங்க சார் கேட்டிருக்காங்க, இல்ல புறநானூறுல எங்க கேட்டிருக்காங்க, இறையான ரகப்பொருள் அப்படிலாம் நீங்க போய் தேடிட்டுலாம் இருக்க முடியாது. தமிழர்னு வந்துருச்சு, சமுதாயம் வந்துச்சுன்னா நான் கேட்பேன், என்ன வேணா கேட்பேன். துவை வெட்டி நான் கேட்கலையா? கேட்பேன் நான். அப்ப நீங்க எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப இதுக்கு வட்டம் பெருசு. அதனால பி அவேர். சார் மார்க்கு 30 மார்க் தான் கொடுத்துருக்கான், 30 மார்க் தான், ஏரியா பெருசு. சரியா? ஏரியா பெருசு, லிமிட்ல பண்ண முடியாது. மூணாவது என்ன? சோசியல் இஷ்யூஸ். மூணாவது ஹையஸ்ட் பார்த்ததுல மூணாவது பாக்குற விஷயம் நம்ம என்னது? சோசியல் இஷ்யூஸ், சமூக பிரச்சனை. சரி, சமூக பிரச்சனை. சார் இவன் என்ன கொடுத்துருக்கான் சார்? பார்த்தோம் சார், குழந்தைகள், பெண்கள், சரியா, பாப்புலேஷன் கொடுத்துருக்கான் சார். சரியா? இதெல்லாம் கொடுத்துருக்கான் சார். அப்ப குழந்தைகள் பெண்கள் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதெல்லாம் நம்ம இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ எதெல்லாம் பிரச்சனையோ, சரியா, குறிப்பிட்டு கொடுத்துருக்கான். இவங்களே கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல எதுவா இருந்தா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, சமூகத்துல அந்த பிரச்சனையா இருந்தா அதை ஒரு கேள்வியா வரலாம். கரெக்டா சார்? அப்ப எல்லா பிரச்சனையும் நான் போய் உட்காந்து தேடி தேடி நான் படிச்சுட்டு இருக்க முடியுமா? கிடையாது. அதை எப்படி அணுகணும் அப்படின்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அதாவது ஸ்டேக் ஹோல்டர்ஸ். நான் கொடுக்கறதா சிலபஸ், நீங்க அங்க படிக்கிற சிலபஸ் கிடையாது, அதை விட்டுடுங்க. நான் கொடுக்கறத படிங்க. சரியா? வாட் யூ மீன் பை ஸ்டேக் ஹோல்டர்ஸ்? ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா ஒரு வீட்டினுடைய ஸ்டேக் எக்ஸாம்பிள் சொல்றேன் புரிஞ்சுக்கீங்க. ஒரு வீடு அப்படின்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாரு? தாத்தா, பாட்டி, தந்தை, பிள்ளை, குழந்தை, தாய், வேலை செய்யறவங்க, வேலைக்காரங்க வருவாங்களா, வேலைக்காரங்க. சரியா? மெய்டு, அப்புறம் வேற யார் வருவாங்க? ஒரு வீடுனா வேற யாரெல்லாம் வரலாம்? அப்புறம் சொந்தக்காரங்க, சொந்த பந்தம், இது எல்லாமே ஒரு வீட்டோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு நிறுவனத்துடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். நிறுவனம், ஒரு இண்டஸ்ட்ரி, கம்பெனி, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்லுங்க. மேனேஜர், முதல்ல மேல சிஇஓ. சரியா? அதோட மேல ஃபவுண்டர். கம்பெனினா நிறுவனர், இயக்குனர். சரியா? தலைமை நிர்வாக அதிகாரி, சிஇஓ. அப்புறம் வேற யாரு? ஹெச்ஆர், எம்ப்ளாயி, லேபர் யூனியன்,
லேபர் யூனியன். அப்புறம் மொத்தம் மனுஷங்க சொல்லணும், நான் லிவிங் திங்க சொல்லக்கூடாது, லிவிங் திங்க தான் சொல்லணும் நீங்க. சரியா? சரி. நிறுவனத்தை அதுக்கு கன்சியூமர்ஸ். வெரி குட் வெரி குட் வெரி குட். கன்சியூமர்ஸ் நிறுவனம் இருந்தா கன்சியூமர்ஸ் இருப்பாங்க. அப்ப இது ஒரு நிறுவனத்துடைய கன்சியூமர்ஸ். கரெக்டா? சரி. இப்போ நகரம், ஒரு மாநகரம். மாநகரத்துல ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்லுங்க, எத்தனை வரும்? 1 2 வரும்? சரியா? நிறைய வரும். சரி, நம்ம உடனே மாநகரம் போக வேண்டாம். நம்ம இப்ப எடுத்துக்கலாம். வீடு பார்த்தாச்சு, நிறுவனம் பார்த்தாச்சு. வீதி. என்னது? வீதி. நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் இன்னும் நம்ம சிலபஸ்குள்ளே போல. ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இது இப்படித்தான் பார்க்கணும், இப்படித்தான் படிக்கணும். சரியா? சமுதாயத்தில் யார் யார்கள் இருப்பார்கள் என்றே தெரியாமல் என்னத்த பிரச்சனை கத்துக்க போற? முதல்ல நீங்க என்ன பண்ணணும், யாரெல்லாம் ஒரு சொசைட்டி சமூகத்துடைய நபர்கள், ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா நபர்கள், யார் வருவாங்க ஒரு வீதிக்கு சொல்லுங்க. வீதியில யாரெல்லாம் இருப்பாங்க? வீதிக்கு கவுன்சிலரா? இப்ப வார்டுக்கு கவுன்சிலர் இல்லையா? சரி, வார்டு கவுன்சிலர். வீடு சொல்லக்கூடாது, வீட்டுக்குள்ள இருக்க தந்தை தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லக்கூடாது. வீதிக்கு சொல்லுங்க, வீதியில ஒரு வார்டுக்கு சொல்லுங்க. வார்டுனா கவுன்சிலர். வெரி குட். முதல்ல கவுன்சிலர். துப்புரவு பணியாளர்கள். வெரி குட். நகராட்சியோடைய இல்ல பஞ்சாயத்தோட துப்புரவு பணியாளர்கள். வெரி குட். வரல பாத்தீங்களா? எலக்ட்ரிக்கல் லைன், எலக்ட்ரிசிட்டி லைன்ஸ் போடக்கூடிய இபி மேன் ஃபோர்மேன் அவங்களா இருப்பாங்க. கண்டிப்பா வேணும்ல. அந்த வார்டுக்குன்னு ஒரு ஒரு கரண்ட் போச்சுன்னா அவரு கூப்பிட்டு கேட்போமே, கரண்ட் போச்சுன்னு. அப்போ ஒருத்தர் இருக்காருல்ல. அப்புறம் லோக்கல் வெண்டர்ஸ், அதான் நீங்க சொல்ல வரீங்க. சரியா? காய்கறி வியாபாரிகள். முக்கியமான விஷயம், மெயின்ஸ்ல வந்து எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. நீங்க உங்க பேர் வச்சு சொல்லக்கூடாது. சரியா? அதாவது தெரு வியாபாரிகள் தமிழ்ல. சரியா? காய்கறி கடைக்காரன் அப்படி கிடையாது. தெரு வியாபாரிகள், வியாபாரத்தை தெருவுல பண்றாங்க. இங்கிலீஷ்ல என்ன? ஸ்ட்ரீட் வெண்டார். சரியா? மீன்ஸ் ரொம்ப முக்கியம்ப்பா. எழுதணும்னா என்ன எழுதணும்னு தெரியணும்ல. அப்போ ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். வெரி குட். ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ். சண்டக்கல்லா சங்கங்கள். வெரி குட். சங்கங்கள், குரூப்ஸ், ஒரு குரூப் இருப்பாங்க. சங்கங்கள். வெரி குட். தெருச்சங்கங்கள். ஓகே. முக்கியமா நெய்பர் விட்டுட்டீங்களப்பா. பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தர் இருக்காங்கல்ல. வீதினா அருகாமையில் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் ஒரு நெய்பர் இருக்காங்கல்ல. நெய்பர். வெரி குட். நெய்பர். வரணும்ல, அவங்க தானே காவலர்கள். தெருநாய். கூர்க்கா. கூர்க்கா வாடகைக்காரர்கள். ஏன்னா தெருனா சொந்த வீட்டுக்காரன் இருப்பான், வாடகை வீட்டுக்காரன் இருப்பான். கரெக்டா இல்லையா? வாடகைக்காரர்கள், வாடகைக்கு வீடு தங்குபவர்கள். கோவில்லாம் இருக்குல்லங்க சார். கோயில் இருக்கும். சரியா? வெரி குட். அர்ச்சகர்கள். கோயில் வீதி, தெருக்கோயில், தெரு அர்ச்சகர்கள். கோயில் மொட்டையா சொல்லக்கூடாதுல்ல. தெருக்கோயில், தெரு கோயிலின் அர்ச்சகர்கள். வெரி குட். ஒரு தெருக்கு ஸ்கூல் எப்படி இருக்கும் சார்? அது அப்படிலாம் சொல்லக்கூடாது. தெருக்கு எப்படி? ஸ்கூலுக்கும் தெருக்கு என்ன சம்பந்தம் சார்? பால்வாடி, அங்கன்வாடி இருக்கும் சார். அது ஸ்கூல் வராது இதுல. தெருவை பத்தி மட்டும் சொல்லுங்க. அப்ப சர்ச் இருக்கும், நீங்க கோயில், சர்ச்சு அப்படி அதெல்லாம் வழிபாட்டு ஸ்தலங்கள்னு சொல்லிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு தெருக்கு ஒரு வழிபாட்டு ஸ்தலம் இருக்கும். சரியா? ஸ்கூலு, காலேஜ் அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் வந்து கல்வி நிலையங்கள்லாம் வேற. அது பெர்மனன்ட் கிராசரி ஷாப்ஸ், டீ கடை அந்த மாதிரிலாம் இருக்கும். கடைகள், கிராசரி ஷாப்ஸ் இருக்குமா? முக்கியமா ரேஷன் ஷாப் விட்டுட்டீங்க, கிராசரி கடை சொல்லக்கூடாது. ஒரு அரசு அதிகாரியா நீங்க என்ன பார்க்கணும்? கவர்மெண்டா பார்க்கணும் கண்ணு. புரியுதா? கவுன்சிலர்னு சொன்னீங்கல்ல, அவரு கவர்மெண்ட். அப்ப அதே மாதிரி அடுத்த கவர்மெண்ட் என்ன? ஒரு வீதிக்கு நியாய விலை கடை. ஆமாவா? ஏன் அது கண்ணு போகல? இல்லைங்க, நம்ம ஊருக்கு ஒரு வீதிக்கு இருக்குங்க. ஒரு வார்டுக்கு வந்து ஒரு இருக்கு. நம்ம அந்த வார்டு அலைஸ் தெரிந்து எடுத்திருக்கோம். கண்டிப்பா ஃபேர் ரேஷன் ஷாப் இருக்கு. அப்புறம் அப்போ பாத்தீங்களா? இப்போ சரி, சொன்ன வரைக்கும் போதும். இப்போ பிரச்சனையை சொல்லுங்க. இப்ப பிரச்சனையை சொல்லுப்பா. இப்ப இவ்வளவு பேர் சொன்னேன்ல சார், இப்போ ரெய்னி சீசன்ல வந்து டிரைனேஜ் ப்ராப்ளம்லாம் நிறைய வரும் சார். துப்புரவு பணியாளர்கள் டிரைனேஜ் ப்ராப்ளம். கரெக்டா? இபி ஷார்ட் ஆகும். வேலையை செய்யலன்னா டிரைனேஜ் பிரச்சனை வருமா? சரி. அப்புறம் இபி மேன் சொன்னீங்களா?
அவர் வேலையை ஒழுங்கா செய்யலைன்னா மின்சாரம் அந்த வரும். ரெய்னி Road, டைம்ல the ஸ்டார்ட் road ஆகும் சார் facility. நிறைய. தெருநாய் சொன்னா தெருநாய்கள் தொந்தரவு பிரச்சனை. சரி வேற என்ன? Road பக்கத்து road அந்த facility. டெங்கு இந்த மாதிரி ஃபீவர்லாம் வரும் சார் இந்த மாதிரி சீசன் டைம்ல. ஃபீவர்லாம் டெங்கு இந்த மாதிரி ஃபீவர்லாம் வரும் சார். அங்கங்க தண்ணி இருந்தா அதெல்லாம் கொஞ்சம் அப்புறம் தொழில் வேஸ்டேஜ். ஓகே தான். அதுக்குள்ள மறுபடியும் கமா போட்டு போக வேண்டாம். முதல்ல லைன் லைனா வருவோம். முதல்ல ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பார்த்தோம், அப்புறம் அவர்கள் சார்ந்த பிரச்சனைகள் வைப்போம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்கும், அது அப்புறம் பார்க்கலாம். சரியா? அப்புறம் ரேஷன் ஷாப் ப்ராப்பரா வேலை செய்யுதோ வேலை செய்யல அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ரோடு ஒழுங்கா இருக்குதா இல்லையான்னு இந்த சமுதாயத்துல வந்து ஒரு தெருவுல உயர்ந்தவெல்லாம் ஒரு குரூப்பா இருப்பான், தாழ்ந்தவெல்லாம் ஒருத்தர் இருப்பான். வாடகை பிரச்சனை வரலாம், அதிக வாடகை. புரியுதா? வாடகை பிரச்சனை. ஏன்னா ஒரு தங்குறவனுக்கும் வாடகைக்கு என்ன பிரச்சனை வரும்? வாடகை பிரச்சனை தான் வரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெருவுல வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கலாம்? தீண்டாமை இருக்கலாம். தெருவுல என்ன இருக்கணும்? செவுரு எழுப்பி நீ இங்க வரக்கூடாது, நான் வரக்கூடாது அப்படின்னு என்ன இருக்கலாம்? ஒரு தீண்டாமை. உயர் தெரு, தாழ் தெரு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவான்? மேல கீழே அப்படின்ற ஒரு தீண்டாமை வரும். வேற இப்ப புரியுதா? அப்ப நம்ம முதல்ல என்ன படிக்கணும்? Society. தப்பு. ஸ்டேக் ஹோல்டர்ஸ் படிக்கணும். புரியுதா? முதல்ல நீ படிக்க வேண்டிய முதல்ல சமூகத்துல யார் இருக்கான்னு படி. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மாறுவாங்க. இப்ப நான் வீதிக்கு ஒன்று எக்ஸாம்பிள் சொன்னா கரெக்டா சொன்னா? இப்போ பெண்கள்னு ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா ஒரு பெண் அப்படின்றவங்களுக்கு தெருவுல பிரச்சனை வரலாம், நிறுவனத்துல பிரச்சனை வரலாம், வீட்லயும் பிரச்சனை வரலாம். கரெக்டா? இப்ப நான் என்னென்ன சொன்னேன்? வீடு சொன்னேன், நிறுவனம் சொன்னேன், தெருன்னு சொன்னேன். கரெக்டா? இப்ப இந்த மூணுத்துலயும் ஒரு பெண். அப்ப பெண்ணுக்கு வீட்டில் பிரச்சனை வந்தா அது என்ன பேரு? Domestic violence. டொமஸ்டிக் வயலன்ஸ். என்னப்பா கரெக்டா இல்லையா? நிறுவனத்துல பிரச்சனை வந்தா என்ன பிரச்சனை வரலாம்? Sexual harassment at workplace. at workplace. நான் சட்டத்தை தான் தெரிவிட்டு இருக்கேன். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் அல்லது ஈக்குவல் வேஜஸ். ஆண் பெண்ணுக்கு சமமான ஊதியம் கொடுக்கல, சம ஊதிய பிரச்சனை. சரியா? மேஸ்திரிக்கு 800, சித்தாரிக்கு 600 பிரச்சனை வருது இல்ல? கரெக்டா இல்லையா? ஈக்குவல் வேஜஸ். வேற என்ன? சரி, இப்போ தெருல என்ன பிரச்சனை வரலாம்? தண்ணி பிரச்சனையா? திருட்டு பயம் சார். தண்ணி இதுலயே ஒரு வினோதமான கனெக்ஷன். பெண் என்றால் தண்ணி கூட கனெக்ட் பண்ணுவீங்களா? என்ன கனெக்ஷன்? தண்ணி பிரச்சனை ஆணுக்கு வராதா? திருட்டு பயம் இருக்கும் சார். திருட்டு பயம் ஆணுக்கு தான் இருக்கும், பெண்ணுக்கு தெருவுல என்ன இருக்கலாம்? தெருவோ ஒரு வார்டோ இருக்கும்போது ஈவ் டீசிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கலாம். தெருவுல ஒரு பெண் போகும்போது பஸ் ஸ்டாப்ல நிற்கும் போது ஈவ் டீசிங் அப்படின்ற மாதிரி ஒரு என்னப்பா அப்ப 19 மனப்பான்மையோட இருக்கக்கூடாது. நீங்க அரசு அதிகாரி, நீங்க எப்பயுமே என்ன இருக்கக்கூடாது? ஒரு பொதுவான மைண்ட் செட். அதுதான் ஆங்கிலத்துல பிரெஜுடிஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? பிரெஜுடிஸ் இருக்கவே கூடாது. சோசியல் இஷ்யூஸ்ங்கிறது ஒரு அழகான சப்ஜெக்ட். நடத்துற விதத்துல நடத்தினா அவ்வளோ அருமையா இருக்கும், ருசியா இருக்கும். சரியா? நீங்க முதல்ல சிலபஸ்ல எடுத்து பார்க்காதீங்க. முதல்ல நீங்க படிக்க வேண்டியது ஸ்டேக் ஹோல்டர். ரூல் நம்பர் 1, முதல்ல சமுதாயத்துல இருக்கிறதெல்லாம் யாருன்ற லிஸ்ட் எடுங்க. ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அது எப்படி எடுக்கணும்னா 19 சமுதாயம் எடுத்துட்டீங்கன்னா பெருசா போகும். சரியா? ஒவ்வொரு இடமா ஒரு பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு நீ பாக்க வச்சுக்கோங்களேன். பஸ் ஸ்டாண்ட்ல என்ன ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வரும்? டிரைவர்ஸ், பேசஞ்சர்ஸ், லோக்கல் வெண்டர்ஸ், பிச்சை எடுக்கிறவங்க, பெக்கர்ஸ், ஆட்டோக்காரன். கரெக்டா இல்லையா? தெருவுல வந்து ரோடு பஸ் போக வழி விடாம என்க்ரோச்சர்ஸ்னா யாரு? தெரு வியாபாரி தான், ஆனா ரோட்டை மறிச்சு உட்காந்துருப்பான், பாதி ரோடு அவனே பிடிச்சுப்பான். என்க்ரோச்சர்ஸ் பாருங்க, நாமக்கல் எடுக்க சொல்லிட்டாங்க பாத்தீங்களா? என்க்ரோச்சர்ஸ் சொல்றது புரியுதா? அப்போ பஸ் ஸ்டாண்டுனா என்க்ரோச்சர்ஸ். அப்ப பிரச்சனை என்ன வரும்? இதுதான் வரும். அப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா அதுல வந்து நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பார்க்கணும். அப்புறம் தான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி எழுதுங்க பாயிண்ட். ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அப்புறம் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இஷ்யூஸ், அப்புறம் முக்கியமான விஷயம் prejudice. What is called prejudice? ஜுடிஸ்னா தீர்ப்பு. கரெக்டா? தீர்ப்போ அனுமானம் சொல்லலாம். புரியுனா என்ன? முன்னதாகவே நினைச்சுக்கிறேன், வெள்ளையா இருக்கிறான் பொய் சொல்ல மாட்டான், இவன் பாரு டிப்பு டாப்பா இருக்கான், அப்ப இவன் திருடனா இருக்க மாட்டான்.
சரியா? இன்னார் இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு நீங்களாவே ஒரு இப்ப இவர் சொன்னார் இல்லையா, நான் ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ் நான் சொல்றேன், விளையாட்டுக்கு சொல்றேன். இப்ப நீங்க நினைச்சது ப்ரெஜுடிஸ் தான். தண்ணினா அப்ப வீதினா அப்ப தண்ணி பிடிக்கிறது குழாய் சண்டைனா பெண்கள் தான் பண்ணுவாங்க. இது ப்ரெஜுடிஸ் இல்லையா? ஒரு அரசு அதிகாரி இப்படி யோசிக்கலாம்ல, பண்ணக்கூடாதுல்ல. இது ப்ரெஜுடிஸ். சொல்றது புரியுதா? இது பண்ணக்கூடாது. இது பண்ணீங்கன்னா செக்யூரிங்க, மீன்ஸ்ல செக்யூரிங்க. நல்ல வேலை உங்களுக்கு இன்டர்வியூ இல்லை. சரியா? சந்தோஷப்பட்டிருக்கு. நல்ல வேலை உங்களுக்கு இன்டர்வியூ ரிமூவ் பண்ணிட்டான். அப்ப ப்ரெஜுடிஸ் என்ன பண்ணணும்னா நீங்க இருக்கவே கூடாது. டக்குன்னு வரும்போது இது மாட்டிக்கும், தேவையான வாய் கொடுத்து மாட்டிக்கணும்னு சொல்லி ரிவர்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கு பதில் சொல்லாம இருந்துட்டீங்கன்னா தப்பா போயிடும். சரியா? சரி, ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இஷ்யூஸ், ப்ரெஜுடிஸ். சரி, 3 வந்துருச்சா? ப்ரெஜுடிஸை தவிர்க்கணும்னு சொல்ல வரேன். ப்ரெஜுடிஸ் கூடாது சொல்ற புரியுதா? ப்ரெஜுடிஸ் கூடாது. அப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு, ஒரு தீர்வுன்னு ஒண்ணு இருக்கும்ல. தீர்வு இருக்கிற பிரச்சனையா இருக்கும், தீர்வே இல்லாத பிரச்சனையும் சிலது இருக்கு. எல்லா பிரச்சனையும் தீர்வு வந்துருமா? சால்வபிள் ஒண்ணு இருக்கும், அன்சால்வபிள் ஒண்ணு இருக்கும். கரெக்டா இல்லையா? என்னப்பா? சரி, இது கவர்மெண்ட்டுக்குள்ள வரும், சிலது கவர்மெண்ட்குள்ள வராது. கவர்மெண்ட்டுடைய பிராக்கெட்டுக்குள்ள வரும், சிலது கவர்மெண்ட்டுடைய பிராக்கெட்டுக்குள்ள வராம போகும். இப்போ வாடகை பிரச்சனை இருக்கு இல்லையா? வாடகை பிரச்சனை கவர்மெண்ட்ல அதுக்கு ஏதாவது இருக்கா? இவ்வளவுதான் வாடகை வைக்கணும், ஸ்கூல்ல இவ்வளவுதான் ஃபீஸ் வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கோ, இவ்வளவுதான் வாடகை. இந்த வீடு 3 BHKனா இவ்வளவுதான் வாடகை, அது இந்த வீதியில இருந்தா இப்படி வாடகைன்ற மாதிரி ஏதோ கவர்மெண்டோட இதுல இருக்கா? இல்ல. ஆனா ஒரு பெண் ஈவ் டீசிங் இருக்கா? அப்ப அதுக்கெல்லாம் இருக்கு. அப்ப கவர்மெண்ட் வருது, வரல. கரெக்டா இல்லையா? அப்ப கவர்மெண்ட்டுக்குள்ள வருதுன்னா இது வந்தாலும் கவர்மெண்ட் எது செஞ்சாலும் எப்படி செய்யும்? கவர்மெண்ட் எது செஞ்சாலும் சட்டம் போட்டு செய்யும். என்னப்பா ரூல் பை லா தானே? கவர்மெண்ட் எது பண்ணாலும் சும்மா வாய் வார்த்தையில பண்ணுமா? சட்டம் வேணும். சம ஊதிய பிரச்சனை, ஈக்குவல் வேஜஸ் ஆக்ட். சரியா? வீட்டுல நடக்கிற பிரச்சனை, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். சரியா? தொழில் செய்யற இடத்துல பாலியல் சீண்டல்கள், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் 2013. கரெக்டா இல்லையா? சட்டம் வேணும்ல. அப்ப அந்த சட்டம் என்னன்னு தெரியல. கவர்மெண்ட்குள்ள வந்தா என்ன வரும்? சட்டம் வரும். கவர்மெண்ட்டுக்குள்ள வராத பிரச்சனை இருக்கு. அப்ப என்ன சொல்லுவீங்க? கவர்மெண்ட் இதை கணக்கில் எடுத்து செய்ய வேண்டும், அடுத்து இதற்கு தகுந்த சட்டங்களை போட வேண்டும். ஆச்சு, 2 பாயிண்ட் கிடைச்சதா? இப்பயே சொல்லிட்டேன். சோசியலிஸ்ட்ல பிரச்சனை ஒரு 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 டாபிக் வந்ததுன்னா இதுதான் அந்த 2 பாயிண்ட். பிரச்சனை வருதா வரலையா? வந்துச்சுன்னா சட்டத்தை பேரை சொல்லு, வரலையா அதுக்கு சட்டத்தை போடுன்னு சொல்லி முடிஞ்சு வச்சு. சரி, எதுக்கெல்லாம் இருக்கு எதுக்கெல்லாம் இல்ல, அதைத்தான் நீ படிக்கணும். அதைத்தானே படிக்கணும். சரி, இப்ப பெண் பாத்தீங்களா, குழந்தை அப்படி எடுத்துட்டேன். குழந்தைக்கு எங்கெங்கெல்லாம் இஷ்யூஸ் வரலாம்? ஸ்டேக் ஹோல்டர். அதனால வெறும் பெண்கள், குழந்தைகள் இவங்க மட்டும்தான் இருக்காங்களா சமுதாயத்துல? அப்ப என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா, முதல்ல போயிட்டு குறைஞ்சது ஒரு சொசைட்டில இருக்கக்கூடிய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் லிஸ்ட் எல்லாமே வேணும். உங்களால எவ்வளவு முடியுமோ, இதெல்லாம் கூகுள்ல கிடைக்காத சாமி, நீங்க உட்காந்து எழுதணும். சரியா? கூகுள் அடிச்சு ஸ்டேக் ஹோல்டர் சார் சொன்னாரு அடி, கூகுள் ஒண்ணு கேட்டீங்கன்னா வராது. நீங்க உட்காந்து யோசிச்சுட்டாங்க, உட்காந்து யோசிங்க. சரியா? தீண்டாமை இருக்கக்கூடிய, தீண்டாமையால் பாதிக்கப்பட்டவர்கள், ஊனமுற்று, செவிலியர்களா இருக்கலாம். சரியா? பிரெக்னன்ட் லேடிஸா இருக்கலாம், ஃபீடிங் லேடிஸா இருக்கலாம். ஒரு லேடிக்கு, விமனுக்கு எவ்வளவு இருக்கு பாருங்க. ஃபீடிங் கொடுக்கறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா என்ன சொல்றது, அபார்ட்டட் புரியுதுங்களா? அபார்ட்டான லேடியா இருக்கலாம், இல்ல மெட்டர்னிட்டியில மார்டல் ஆனவங்களா இருக்கலாம், இல்ல டொமஸ்டிக் வயலன்ஸ்ல பாதிக்கப்பட்டவங்களா இருக்கலாம். யூடிசி பாருங்க, ஒரு பெண்ணு எடுத்தா எத்தனை. இதே குழந்தை எடுத்துட்டீங்கன்னா டிராப் அவுட்டா இருக்கலாம். டிராப் அவுட் கிட்னா என்ன? ஸ்கூல் போகாம நின்று போற குழந்தை. கரெக்டா? வேற சைல்டு லேபர். சொல்றது விளங்குதா? எல்லாமே இது கூட கிடைக்காது. இதை ஒழுங்கா பண்ண அது ஒழுங்கா வரும். அப்ப முதல்ல உங்களுக்கு வேற என்ன? டூ தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஆமா, வீடு. ஆமா, வீட் செல்லர்ஸ், பூட் லெகர்ஸ் சொல்லணும் அவங்க. சரியா? பூட் லெகர்ஸ். இங்கிலீஷ்ல தெரியலன்னா வார்த்தை கேட்டுக்கணும். சரியா? ஏன்னா நீங்க தமிழ்ல போயிட்டு கஞ்சா வியாபாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடாது, எழுதக்கூடாது. சரியா? பூட் லெகர்னா
அரசாங்கத்துக்கோ இல்ல ஒரு போலீஸ்க்கு தெரியாம திருட்டுத்தனமா விற்கிறது எல்லாமே பூட் லெகர்ஸ் தான் வருவாங்க. அது நாட் ஒன்லி கஞ்சா, சரக்கா கூட இருக்கலாம். கள்ளச்சாராயம் சொன்னாங்க இல்லையா, கள்ளச்சாராயத்தை நீங்க பூட் லெகர்ஸ் தான் சொல்லணும். சரிங்களா? மற்ற எந்த போதை வஸ்துக்களும் தெரியாம அப்படியே எங்கேயோ ஓரமா நின்றுகிட்டு ஏதோ ஒரு கோடு வேட சொல்லி வாங்கிட்டு போவோம் பாத்தீங்களா, அவங்க எல்லாமே விற்கிறவங்க எல்லாம் பூட்லெக், விற்கிறவங்க பூட்லெகர்ஸ் இங்கிலீஷ்ல. சரியா? யோசிக்கிறது கரெக்ட் தான். அதுக்கான சரியான வார்த்தை தெரியலன்னா மீன்ஸ்ல கதைக்கு உதவாது. படிச்சு ஃபுல்லா ஒரு 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 100 எழுதிட்டாங்க. சரியா? தெரிஞ்சுக்கல உங்களுக்கு எவ்வளவு சமுதாயத்தை பத்தி தெரிஞ்சிருக்கு. சப்போஸ் 50லயே கர்சர் நின்றுச்சுன்னா என்னையா நமக்கு 50க்கு மேல தெரியலையா நமக்கு அப்படின்னு வரலாம். சிலருக்கு 80ல நிக்கலாம், 90ல நிக்கலாம். எவ்வளவு தெரியுமா? மினிமம் 100 எழுதிட்டாங்க. உட்காந்து யோசிச்சு இதுதான் முதல் வேலை உங்களுக்கு. இதை ஒழுங்கா பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரச்சனை கவர்மெண்ட்குள்ள வருதா வரலையா, புரியுதா? சால்வ்டா அன்சால்வ்டா, சொல்யூஷன் இருக்கா சொல்யூஷன் இல்லையா, சட்டம் இருக்கா சட்டம் இல்லையா, அப்புறம் நீ அந்த சட்டத்தை படிச்சுன்னா அழகா அடிக்கணும். இவ்வளவுதான் விஷயம். சிலபஸ் எல்லாம் எடுத்து பார்க்காதீங்க. இவ்வளவுதான் சோசியல் இஷ்யூஸ். எவ்வளவா? 50 மார்க்கு. எத்தனை மார்க்கு? 50 மார்க்கு. முக்கியமான விஷயம், வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு மறந்துடக்கூடாது. சரியா? மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எழுதுனீங்களா? தமிழ்நாடு இப்ப பிரச்சனை. முக்கியமான விஷயம், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எழுதுறீங்களா? வெளியூர்ல இருந்து வேலை செய்யறதுக்கு இங்க வர்றவங்க அவங்க சந்திக்கூடிய, அதை யோசிச்சிங்களா? யோசிக்க வரும். யோசிச்சா வந்துகிட்டே இருக்கும். இனிமேல் தெருவுல இப்ப பஸ் ஏற போகும்போது பார்க்கணும், இவன் ஸ்டேக் ஹோல்டர், இவன் ஒரு ஸ்டேக் ஹோல்டர், இவன் ஒரு ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி பார்த்து எழுதுங்க. அன்ஸ்கில்டு லேபர்ஸ். சரியா? அன்ஸ்கில்டு அன்ஆர்கனைஸ்டு லேபர்ஸ். சரியா? தொழில் வரம்புக்குள் வராத தொழிலாளிகள். ஆர்கனைஸ் செக்டர்னா கவர்மெண்ட் ஜாப் போறவங்க, இந்த மாதிரி மாச சம்பளம் வாங்குறவங்க ஆர்கனைஸ் செக்டர். சரியா? சூப்பர் மார்க்கெட்ல பில்லு போடுறவங்க, கடை வியாபாரிகள் அன்ஆர்கனைஸ் செக்டர். இது ஆர்கனைஸ்டுனா அவங்களுக்கு வந்து சோசியல் செக்யூரிட்டி இருந்து ஆர்கனைஸ்டு, பென்ஷனு, பிஎஃப், கிராட்டுவிட்டி, டிஏ, ஹெச்ஆர்ஏ இதெல்லாம் கொடுத்தோம்னா ஒரு ஐடி கார்டு மொத்தம் இப்படி புரிஞ்சுக்கணும். ஐடி கார்டு கூட சொல்ல முடியாது. இப்பெல்லாம் அன்ஆர்கனைஸ்டு ஐடி கார்டு கொடுத்துறாங்க. இதெல்லாம் சோசியல் செக்யூரிட்டியோட வேலை பார்த்தா அவங்க ஆர்கனைஸ்டு, சோசியல் செக்யூரிட்டி இல்லாம வேலை பார்த்தா அன்ஆர்கனைஸ்டு. அதாவது அவங்க வேலையை விட்டு தூக்குறது ஈஸி. சொல்றது எழுதுங்கப்பா. வந்து அன்ஆர்கனைஸ்டு ஆர்கனைஸ்டு வித்தியாசம் தெரியுமா? சார் அமைப்பு சாரா தொழிலாளிகள் அப்படின்னா என்னங்க சார்? அதான் இப்ப சொன்னேன். அமைப்பு சாரான அன்ஆர்கனைஸ்டு, அதாவது யாருக்கெல்லாம் வேலை பாதுகாப்பு, சோசியல் செக்யூரிட்டி. சிம்பிளா ஒரே வார்த்தையில சொன்னா சோசியல் செக்யூரிட்டி. அதான் நடத்தும், சோசியல் இஷ்யூஸ்ல நடத்தும். சோசியல் செக்யூரிட்டி சமூக பாதுகாப்பு. எதெல்லாம் சமூக பாதுகாப்பு அப்படின்னா பென்ஷன், கிராட்டுவிட்டி, பிஎஃப், இன்சூரன்ஸ்ல மெடிக்கல் இன்சூரன்ஸ், வெஹிக்கல் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், தொட்டு லூஸ்க்கு எல்லா இன்சூரன்ஸும் வந்துடும். பிஎஃப், பென்ஷன், கிராட்டுவிட்டி, ஹெச்ஆர்ஏ, டிஏ. சரியா? இதெல்லாம் சார் இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில செய்றாங்கன்னா அவங்களுக்கு வருவாங்க. லேபர் யூனியன்ஸ் இருக்கும். சரியா? அவங்களுக்கும் சில லேபர்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கும் சொல்லிட்டு ஒரு இருக்கும். உதாரணத்துக்கு வேலையை விட்டு நிப்பாட்டினா கூட ஒரு 3 மாசத்துல சொல்லணும் அப்படின்ற மாதிரி சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யறவங்க ஒரு பொண்ணு தப்பு பண்ணிச்சு அப்படின்னா, நம்ம நாளையில இருந்து வேலைக்கு வராதுமா அப்படின்னு சொல்லி நாளைக்கே சொல்லிடுறாங்க, வேலையை விட்டு நிப்பாட்டலாம். இதே ஒரு ஐடி கம்பெனி வருமா, தம்பி நாளையில இருந்து வராதுப்பா அப்படின்னு சொன்னா அது சொல்ல முடியுமா? சொல்றது புரியுதா? ஃபர்ஸ்ட் ஒரு மெமோ கொடுப்பாங்க. சரியா? அப்புறம் வந்து சொல்றது புரியும் நினைக்கிறேன். அப்ப இந்த மாதிரி சமூக பாதுகாப்போட இருக்கிற தொழில் செய்யறவங்க வந்து ஆர்கனைஸ் செக்டர், அமைப்பு சார்ந்த தொழிலாளிகள், அமைப்பு சாரா தொழிலாளிகள். புரியுதா? பாருங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் தெரியணும். முதல்ல இந்த வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல தெரியணும், அது சரியான தமிழ் சொல் தெரியணும். சரியா? சரி, இப்போ ஓகே, நம்ம அது ரொம்ப போக வேண்டாம், நம்ம அடுத்த டாபிக் போலாம். சோசியல் இஷ்யூஸ் புரிஞ்சுல? சோசியல் சிலபஸ் பார்க்காதீங்க தம்பி, சிலபஸ் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நீங்க பண்ண வேண்டியது என்ன, ஸ்டேக் ஹோல்டர் பண்ணுங்க, சொல்லுங்க. ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பார்க்கணும், அதுக்கப்புறம் அதில் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் பார்க்கணும், அப்புறம் ப்ரெஜுடிஸ் கூடாது, அப்புறம் அதுல சால்வபிளா அன்சால்வபிளான்னு ஒரு தீர்வு சொல்லணும். கவர்மெண்ட் ட்ரேடருக்குள்ள வருதான்னு பார்க்கணும். அப்படி வந்ததுன்னா அதுக்கு சட்டம் இருக்கான்னு பார்க்கணும். புரியுறதோ? சரி, அடுத்தது என்ன, எஸ்என்டி. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இதுல இருக்கிற சிக்கல் என்ன தெரியுமா? எஸ்என்டில இருக்கக்கூடிய சிக்கல். சரியா? இது சிலபஸ் தாண்டி போகாது, இது வித்தின் சிலபஸ்.
அதாவது வட்டம் அவன் என்ன கொடுத்துருக்கானோ அந்த வார்த்தை தான் தீர்க்க தரிசனமா எடுத்துக்கலாம். சரியா? இப்போ நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படின்னா நியூக்ளியர் பிசிக்ஸ்ல இருந்து தான் கேள்வி வரும். அதை தாண்டி போகுது பயோடெக்னாலஜி அப்படின்னா இது வேறு. ஆனா இதுல சிக்கல் என்ன தெரியுமா? இதுக்கு இங்கிலீஷ்ல தான் நிறைய சொற்கள் இருக்கு, ஆங்கில சொற்கள் தான் நம்ம பிரயோகிக்க முடியும், தமிழ் சொற்கள் நமக்கு தெரியாம தான். அதுக்கு நம்ம ஒரே வழி அதை அப்படியே தமிழாக்க முடியும், அவ்வளவுதான். குரோமோசோம் தமிழ் என்ன? குரோமோசோம் தான், முடிஞ்சு வச்சு. டிஎன்ஏ தமிழ் என்ன? இஸ்ரோ தமிழ் என்ன? இஸ்ரோ தான். புரிஞ்சு? சரி, என்னப்பா இப்ப இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் எழுதுறீங்க, அப்ப இந்திய விண்வெளி, அப்ப EVRO போறீங்க இல்ல இல்ல என்னப்பா? இப்போ இந்தியன் போலீஸ் சர்வீஸ் இந்திய ஆட்சி பணிலாம் இஆப்பான்னு போட ஆரம்பிச்சாங்க. இந்திய ஆட்சி பணி IAS கிடையாது, இஆப்பா. அந்த மாதிரி இஸ்ரோக்கு சொல்லி நீங்க இஆப்பான்னு போட முடியாது, இஸ்ரோ தான் சொல்லணும். சொல்றது விளக்குதே இல்லையா? ஆமா, முக்கியமான விஷயம், நீங்க ஃபுல் பேப்பர்லயுமே தமிழ்னா தமிழ்ல தான் எழுதணும், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ல எழுதணும். ஒரு ஆங்கிலம் சொல்ல இருக்க கூடாது தமிழ் பேப்பர்ல, இங்கிலீஷ் பேப்பர்ல ஒரு தமிழ் சொல்ல இருக்க கூடாது. புரியல? புரியலையா? புரிஞ்சு? புரியலையா? புரியுதா? இங்கிலீஷ்ல எழுதுனீங்கன்னா 26 லெட்டர்ஸ் மட்டும் தான் இருக்கணும் 58 பக்கத்துல. சரியா? தமிழ்ல அப்படின்னா எத்தனை லெட்டர் இருக்கணும்? 244 ஏதா 247 லெட்டர்ஸ் தான் இருக்கணும். சரியா? ரைட், ஓகே. அதனால மாத்தி போட்டுருக்கூடாது. சோ இது அப்ப நல்ல விஷயம் என்ன? பிராக்கெட் தான் வரும், தாண்டி போகாது. கெட்ட விஷயம் என்ன? ஆங்கில சொற்கள் தான் இருக்கு, தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஸ்ட்ரகிள் ஹியர். ஓகேவா? சரி, கவலைப்படணும். நான் எப்படி உங்களுக்கு சோஷியல் இஷ்யூஸ் ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்தனோ அதே ட்ரிக் நான் இதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி கேட்டாலும் நம்ம பாயிண்ட் போடலாம், டோன்ட் வெரி. ஓகேவா? ஃபிக்ஸ் ஆன சில ஆன்சர்ஸ் இருக்கு, அந்த ஆன்சரை நீங்க என்ன வேணா ஏதோ அதுக்கு எதுக்கு வேணா பயன்படுத்தலாம், போக போக சொல்லித்தரேன். சரியா? அடுத்தது என்ன? ரொம்ப ஆக்சுவலா ஈஸியான ஏரியா இதுதான், கான்ஸ்டிடியூஷன், பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். நல்லா கவனிச்சிங்களா? அவன் என்ன சொல்லியிருக்கான்? அரசியலமைப்புன்னு சொல்லியிருக்கான், அரசியல் அறிவியலும் சொல்லியிருக்கான், நிர்வாகம்ன்ற வார்த்தை கொடுத்திருக்கான் பாருங்க. இதை நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க, நிர்வாகம்லாம் நீங்க படிக்கல. சரியா? நிர்வாகம்ங்கிறது பிராக்டிக்கல், அது ஸ்பெஷல் அப்ரோச் தமிழ்நாடு. இதுல என்ன சந்தோஷம் சார் இது என்ன சந்தோஷம் அப்படின்னா, இதுல நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க, ஆர்டிகல்ஸோ எல்லாமே படிச்சிருப்பீங்க. ஆனா கேள்வி ஆர்டிகல்ஸ் மட்டும் வராது, அதை அப்ளை பண்ணி கேட்போம். அப்ளைடு கொஸ்டின், அதாவது அனாலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. அனாலிட்டிக்கல் கொஸ்டினுக்கு நீங்க கிளாஸ்ல கிளாஸ்ல உங்களுக்கு அனாலிட்டிக்கலா தான் சொல்லிக் கொடுக்கும். முக்கியமான விஷயம், மெயின்ஸ் கிளாஸ்ல ப்ரிலிம்ஸ் நடத்த மாட்டோம். இங்க டிபிஎஸ்பினா என்ன, 51வது ஆர்டிகல் என்ன, 52வது ஆர்டிகல் என்ன, சரியா? 52 யூனியன் கவர்மெண்ட் வரும், 51 வரைக்கும் தான் வரும். சரியா? 50வது ஆர்டிகல் என்ன, அது என்ன கிடையாது, அது மெயின்ஸ் கிளாஸ்ல வராது. அடிப்படை உரிமைக்கும் அடிப்படை அரசு நெறிமுறை கோட்பாடுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன, இது படிச்சீங்களா பிலிம்ஸ்ல? சொல்லுங்க. அடிப்படை உரிமைக்கும் அரசு நெறிமுறை கோட்பாடுக்கும் உள்ள வேறுபாடு, வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்? டெல் மீ. இது justiciable, நிதி புனராய்வு, இது நான் ஜஸ்டிஷியபிள். non-justiciable. அதாவது நீதிமன்றத்தை அணுகலாம், நீதிமன்றத்தை அணுக முடியாது. சரி சார், அப்ப எமர்ஜென்சி டைம்ல சில ஆர்டிகல் ஒர்க் ஆகும். சரியா? தீஸ் ஆர் ஃபண்டமெண்டல் இன் நேச்சர். புரியுதுங்களா? இது உரிமையை பற்றியது, இது ஆலோசனை பற்றியது. சரி, 2 பாயிண்ட். அப்புறம் சார், எமர்ஜென்சி டைம்ல சில ஆர்டிகல் ஒர்க் ஆகும், சில ஆர்டிகல் ஒர்க் ஆகாது ஃபண்டமெண்டல் ரைட்ல. அப்ப டிபிஎஸ் அதுக்கு சம்பந்தமா என்ன எழுதுவீங்க சார்? அது தெரியல. புரியுதா? எஃப்ஆர் பத்தி இங்க எழுத சொல்லல, ரெண்டுத்துக்கு இருக்கிற வேறுபாடு கேட்டிருக்கான், சிக்கிட்டீங்க. எதை மாத்த முடியாது? அடிப்படை உரிமையை மாத்தலாமா? மாத்த முடியாது. ஏன் மாத்த முடியாது? அடிப்படை உரிமை மாத்த முடியாது யார் சொன்னா? அமன் பண்ணலாமே, 21A வரலையா? அதெல்லாம் வந்திருக்கு. அப்போ புரியுதா? இங்க ஆர்டிகல் நடத்த போறது இல்லை, இதுக்குதான் பதில் நடத்த போறோம். சரியா? ஏன் இத டிபிஎஸ்பி ஏன் ஆலோசனைகளாக கொடுக்கப்பட்டுள்ளது? அது அமலே படுத்திட்டு போயிருக்கலாம்ல.
while TPSP are instituted as an advisory to the government, why can't it be implemented? அதை நடைமுறைப்படுத்துவதற்கு பதிலாக ஏன் ஆலோசனைகளாக கொடுக்கப்பட்டன? கேள்வி புரிகிறதா? பதில் என்ன தெரியாது சார். ஃபண்ட்ஸ் அந்த அளவுக்கு அந்த காலத்துல இல்லாதனால அட்வைஸா கொடுத்து, என்ன சித்ரமா? ஃபண்ட் வந்து அந்த அப்போதைக்கு இல்லாதனால அல்ல, கரெக்ட், நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். ஃபண்ட் அப்போதைக்கு பத்தல, அதனால நம்ம வந்து பண்ணோம். வெரி குட் தான். ஆனா விஷயம் நம்ம வந்து ஒரு பக்கம் 2 பக்கத்துக்காக எழுதி இருந்திருக்கணும். சரியா? அதுதான் கத்துக்க போறோம். நான் ஆன்சர் கேட்கல, இப்படி கேள்வி வந்து இதுதான் நமக்கு படிக்க போறோம்னு சொல்ல வரேன். அதை விட்டுட்டு ஆர்டிகல் 31 என்ன 32 என்ன அது இல்லை இங்க. சொல்றது விளங்குதா? ஓகே. அப்போ நம்ம 50% வந்து ஆர்டிகல்ஸ்ல இருந்து கொஸ்டின் வரது உங்களுக்கு. ஏன்னா குரூப் 2ங்கிறதுனால கொஸ்டின் இந்த ஏரியால கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். டோன்ட் வரி, பயப்பட வேண்டாம். சரியா? ஈஸியாவே கேட்பான். ஓகேவா? இன்னொரு 50% வந்து அனாலிட்டிக்கலா வரும். அனாலிட்டிக்கல் படிச்சிருக்கவே மாட்டீங்க, சத்தியமா ரொம்ப கஷ்டம். 1-2 பாயிண்ட் நீங்க சொல்லலாம். ஏன்னா உங்க ஒரு பாலிட்டியில நிறைய பேருக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அதனால ஒரு ஆர்வத்துல படிச்சவங்க 1 வரி 2 வரி, ஆனா 1 வரி 2 வரி பத்தாது. இங்க பக்கமா வேணும்ல, பக்கம் பக்கமா கருத்து எழுதணும். ஓகே, சரி. So this is an easy area which carries how much mark? 60 mark. அப்போ இதுவரை பார்த்ததிலேயே இவன் ஒருத்தன் தான் அதிக மதிப்பெண். கரெக்டா இல்லையா? என்னப்பா 60 மார்க்ஸ் லட்டு மாதிரி. ஓகேவா? சரி, அடுத்தது என்ன? ஜியோகிராஃபி, எக்கனாமிக். அடுத்தது என்ன? ஜியோகிராஃபி எத்தனை மார்க்? ஜியோகிராஃபிக்கு எவ்வளோ? 40, எக்கனாமிக்கும் 40. சரி, இதுல geography is a more kind of a static area, economy is a more kind of a static area. அப்ப நீங்க prelims படிச்சீங்க இல்லையா, அது அப்படியே எழுதலாம். டிட்டோ 50% தான், 50% தான் சொல்ல வரேன். சரியா? இன்னொரு 50% கேள்வி கேட்டா அது உங்களுக்கு தெரியாம தான் இருக்கும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு வாட் இஸ் என்சோ? என்சோவை பற்றி விவரி. இது ஒரு ஜியோகிராஃபி கொஸ்டின். உங்க சிலபஸ்ல இல்லை. 11th புக்ல ஒரு வார்த்தை இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை கொடுத்துருக்கான். சரியா? எல்னினோ சதர்ன் ஆசிலேஷன் அர்த்தம். அப்போ கேள்வி நான் சொல்றது புரியுதா? ஜியோகிராஃபி எக்கனாமிக்ஸ்ல நீங்க படிச்சது, நீங்க ப்ரிலிம்ஸ்ல என்ன படிச்சீங்களோ அது அப்படியே தான் எழுத போறீங்க. அது தாராளமா எழுதலாம். சொல்றது விளங்குதா? காவேரி பற்றி கூறுனா தாராளமா கூறுவீங்க. கூவீங்க காவேரி பத்தி. எழுதலாம்ல? எழுதலாமா இல்லையா? எழுதிடலாம். அதனால பிரச்சனை கிடையாது. எக்கானமி அப்படித்தான். 5 ஆண்டு திட்டத்தை பத்தி சொல்லணும், தாராளமா சொல்லுவீங்க. 12 திட்டம் என்ன இருக்கு, நிதி ஆயோக் பத்தி சொல்லு. சரியா? ஆர்பிஐ வேலைப்பாடுகளை சொல்லுங்க, பட்ஜெட் எப்படி இது எல்லாமே சொல்லிடுவீங்க. ஏன்னா இந்த ப்ரிலிம்ஸ்ல நீங்க அப்படிதான் படிச்சீங்க. இங்க ஃபேக்டோ வருஷமோ அப்படி வராது, விஷயம்தான். ஆனா இன்னொரு ஹாஃப் நீங்க புதுசா படிக்கணும். இங்க ஜியோகிராஃபி எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் புதுசா நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிற மாதிரியே மெயின்ஸுக்கு நீங்க வந்து இங்க படிக்க நிறைய டேர்ம்ஸ் நீங்க கத்துக்கணும். பாலிட்டியில அப்படி வராது. பாலிட்டினா நான் டிபிஎஸ்பி நான் சொல்லித்தர போறது கிடையாது. நான் சொல்றது புரியுதா? அங்க எல்லாமே தெரிஞ்சதுதான். நவீன வரலாறு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். அங்க வேற ஆங்கிள் இருந்து இப்படி கேள்வி கேட்டா எப்படி எழுதுவாரு, இப்படி கேள்வி கேட்டா எப்படி எழுதுவா நான் சொல்லி கொடுக்க போறேன். ஆனா ஜியோகிராஃபி எக்கனாமிக்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்ல நீங்க எல்லாமே புதுசா தான் படிக்க போறீங்க. சார் ஜியோகிராஃபி புதுசா படிக்க போறோமா? ஆமா, அததான் சொல்லிட்டு இருக்கேன். ஜியோகிராஃபி எக்கனாமிக்ஸ்ல என்ன பண்ணணும், நீங்க புதுசாதான் டேர்ம்ஸா படிக்கணும். நிறைய டேர்ம்ஸ் நீங்க அன்அக்சசிபிளான நிறைய விஷயங்கள் இருக்கு. ப்ரிலிம்ஸை தாண்டி வந்து கேள்வி கேட்கும் போது நமக்கு இப்போ எக்கனாமிக்ல வந்து இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங் அப்படின்னா என்ன? எக்கனாமிக்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வாட் இஸ் இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங் அப்படின்னு என்ன கேட்கறான். படிச்சதுல இல்ல, நமக்கு இன்ஃபிளேஷன் தெரியும், டார்கெட் தெரியும். அது என்ன டார்கெட், என்ன டார்கெட்டா இருக்கும் அப்ப எழுத தெரியணும்ல. சொல்றது புரியுதா இல்லையா? அப்போ நமக்கு அது எழுதும் போது அந்த வார்த்தையை பத்தி ஏதோ ஒரு நம்ம அனுமானம் செய்யலாம். இன்ஃபிளேஷனா பணவீக்கம்பா, அப்ப பணவீக்கத்தை பத்தி எழுத முடியாது. பணவீக்கம்னா என்னன்னு கேட்கல, டார்கெட்டிங் கேட்டிருக்கான். சரியா? ரிசர்வ் பேங்க் வந்து பர்பஸ்ஃபுல்லா இன்ஃபிளேஷனா தான் இந்தியா வச்சிருக்கு, +or-4. அதான் மானிட்டரி பாலிசி கமிட்டியோடைய பணவியல் கொள்கை குழுவுடைய நிர்ணயத்தின் அடிப்படையில் இந்தியாவுடைய பணவீக்கத்தை +or-4 அப்படின்றதா என்ன பண்ணுவோம். இந்தியாவில் ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணுது. அப்படி டார்கெட்டா பர்பஸ்ஃபுல்லா
இன்ஃபிளேஷனை மெயின்டைன் பண்றதுனாலதான் இதுக்கு பேர் இன்ஃபிளேஷன் டார்கெட். இப்ப இதை படிச்சிருக்கீங்களா பிலிம்ஸ்ல? படிக்கல. சொல்றது புரியுதா நான் சொல்றது? அப்படித்தான் இது வந்து வரும். ஓகேவா? சோ நிறைய நீங்க புதுசா படிக்கணும். திஸ் இஸ் ஜியோகிராஃபி அண்ட் எக்கனாமி இஸ் நாட் அ old subject as you think. It's completely new subject with completely new terms. And அப்போ இதுல நீங்க எது உங்களுக்கு ஈஸியா படுது, டக்குன்னு பார்த்த உடனே நமக்கு வந்து சார் இதை மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்றது உங்களுக்கு 100 மார்க். ஒண்ணு மாடர்ன் ஹிஸ்டரியில வரக்கூடிய 40 மார்க், இன்னொன்னு சோசியல் புதுசா பாலிட்டியில வரக்கூடிய 60 மார்க். 100 மார்க் தான் உங்க கையில ஈஸியா இருக்கு. ஸ்கூல் புக்லயே ரெஃபரன்ஸ் இருக்கு. சரியா? ஸ்கூல் புக்ல ரெஃபரன்ஸ் இருக்கு. எப்படி கேள்வி கேட்டாலும் நமக்கு அது தெரிஞ்ச கேள்வியா தான் இருக்கணும், கேள்வியா தான் இருக்கும். பதில் எழுத மட்டும் கத்துக்கிட்டா போதும். ஓகேவா? சோ ஹிஸ்டரி அண்ட் பாலிட்டி, மாடர்ன் ஹிஸ்டரி அண்ட் பாலிட்டி, these are manageable areas. Manageable areas. So this comes under the portion called static. நிலையான பாடங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அப்ப அடுத்து வேற என்ன சார் படம் இருக்கு? நிலையில்லா படமா அப்படிங்கிற நிலையில்லா படங்கள் டைனமிக் போர்ஷன்ஸ். டைனமிக் போர்ஷன்ஸ்ல சரியா கேள்விகள் அந்த சப்ஜெக்ட்ல இருந்து கேட்கறதுக்கு பதிலா கரண்ட் அஃபேர்ஸ்ல கேள்விகள் வரும். நடப்பு நிகழ்வுகள் சார்ந்த கேள்விகள். நீங்க புதுசா அந்த டேர்ம் அப்பதான் படிப்பீங்க. அதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஸ்டாட்டிக் போர்ஷன் வச்சுதான் பதில் சொல்லணும். புரியுதா? இப்ப எப்படி இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங்னா இன்ஃபிளேஷன் என்னன்னு தெரியும், ரிசர்வ் பேங்க்னா உங்களுக்கு என்ன தெரியும், ரிசர்வ் பேங்குக்கும் இன்ஃபிளேஷனுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி நீங்க படிச்சு எழுதுனா அது இன்ஃபிளேஷன் டார்கெட். கரெக்டா இல்லையா நான் சொல்றது? குழப்பது. சரியா? டைனமிக் போர்ஷன்ங்கிறது அது புதுசா படிக்கக்கூடிய ஏரியாக்கள், மாறுதலுக்கு உட்படக்கூடியது. எதனுடன் தொடர்பு இருக்கும்? ஒரு 2 ஆண்டுகள் இல்ல 3 ஆண்டுகளுடைய நடப்பு நிகழ்வுகளுடன் தொடர்புடைய பாடங்களா இருக்கும். அதை நீங்க புதுசா தான் படிக்கணும். இதுதான் டஃப். அப்ப சோசியல் இஷ்யூஸ், சோசியல் இஷ்யூஸ் முதல்ல விஷயம். அடுத்தது ஜியோகிராஃபி, எக்கனாமி. ஜியோகிராஃபி, எக்கனாமி, முக்கியமா எசென்டிக். இது 4 டைனமிக் போர்ஷன்ஸ். சிலபஸ்ல கொடுத்திருப்பான், ஆனா அப் டு டேட்டா இருந்தாலும் பதில் சொல்ல முடியும். அப்ப இன்னும் ஒரு சப்ஜெக்ட் மிஸ் ஆகுது, தமிழ் சொசைட்டி. தமிழ் சொசைட்டி. இது இதுல ஸ்டாட்டிக்கும் இருக்கு, டைனமிக்கும் இருக்கு. ஸ்டாட்டிக்கும் இருக்கு, டைனமிக்கும் இருக்கு. ஆனா மோர் கைண்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் தான். சார் டைனமிக்னா இதுல எப்படி சார் டைனமிக் இருக்குன்னா ஒண்ணு இல்ல, இந்த அகழ்வாராய்ச்சி நடக்கக்கூடிய சமீபத்தில் நடக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சி இருக்கு இல்லையா, அந்த மாதிரியா இருக்கட்டும் இல்லையா, வெளிநாடு வாழ் இந்தியர்களா இருக்கட்டும், இல்ல தமிழுக்கு ரீசெண்டா ஏதாவது ஸ்டெப் எடுத்திருந்தாங்கன்னா அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் எங்க இதில் வரலாம், அப் டு டேட்டா கேட்கலாம். அண்ட் இதுவும் ஒரு ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட் தான், 90% ஸ்டாட்டிக் தான் இது. அப்போ 3 ஸ்டாட்டிக் பாடங்களும் 4 டைனமிக் பாடங்களும். நீங்க இதுல யாரை பார்த்து பயப்படணும்? டைனமிக் பாடங்கள் தான் பயப்படும். யார ஸ்கூல் புக்ல படிக்கலாம்? ஸ்டாட்டிக் 3மே ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு சொல்லுங்க அப்போ. எங்கெங்கெல்லாம் ப்ரீலிம்ஸ் இருக்கோ அங்கெங்க எல்லாமே இருக்கு. ஹிஸ்டரி இல்லையா? மாடர்ன் ஹிஸ்டரி தேவையா? இருக்கு. 11th இருக்கு, 12th இருக்கு, 10th இருக்கு, 6 to 12 வரைக்கும் ஃபுல்லாமே இருக்கா? இதப்பா பாலிட்டிக் இருக்க ஸ்கூல் புக்ல இருக்கு. தமிழ் சமூகமும் நம்ம ஸ்கூல் புக்ல படிக்கலாம். தமிழ் புக் ஃபுல்லா படிச்சீங்கன்னா தமிழ் சமூகம் தான். எத்திக்ஸ்ல இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு, ஸ்டாட்டிக் புக்ல இருக்கு. அதை எப்படி இப்படி வித்தியாசமா கேள்வி கேட்டானா எப்படி எழுதுறதுங்கிறத பிராக்டிஸ் பண்ணா போதும். டைனமிக் ஸ்கூல் புக்ல இருக்காது. சரியா? டைனமிக் ஸ்கூல் புக்ல இருக்காது. சார் அப்ப ஜியோகிராஃபி எக்கனாமி ஸ்கூல் புக்ல இல்லையா? இல்லப்பா, அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஜியோகிராஃபி எக்கனாமி நீங்க நினைக்கிற மாதிரி அது ஸ்டாட்டிக் இல்ல, இட்ஸ் கம்ப்ளீட்லி டைனமிக் ஏரியா. கேள்வி டைனமிக்கா தான் கேட்பான். உலக வெப்பமயமாகுதல் பற்றி கேட்பான். உலக வெப்பமயமாகுதல் பத்தி எங்க இருக்கு ஸ்கூல் புக்ல? சொல்றது விளங்குதா இல்லையா? உங்களுக்கு சிம்பிளா தெரியும், நிறைய வண்டியில புகை வர்றதுனால பூமி சூடாதுப்பா அப்படின்னு தெரியும். கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், இதுதான் தெரியும். இதை வச்சு எப்படி 2 பக்கம் எழுதுறது? பாயிண்ட் தெரிஞ்சிருப்பீங்க.
விஷயம் புதுசா இருக்கும். இப்ப சொன்னேன் இல்லையா, எக்ஸோ, எல்னினோ, லானினா என்னன்னா ஸ்கூல் புக்ல இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அங்க படிச்சு புரிஞ்சுச்சா அவங்க இந்த லானினா எல்னினோ எல்லாம் புரிஞ்சுச்சா? இந்தியன் ஓஷன் டைபோல் கம்ப்ளீட்லி புதுசு. டிஃபரன்ஸ் பிட்வீன் நேச்சுரல் அண்ட் ஆர்டிபிஷியல் ஹார்பர்ஸ், இயற்கை துறைமுகங்களுக்கும் செயற்கை துறைமுகங்களுக்கும். சரியா? ஏன் நவம்பர் டிசம்பர் ஆனா வங்கக்கடல்ல மட்டும் புயல் வருது, அரபிக்கடல்ல புயலே வர்றதில்லை? ஏன் தெரியுமா? நீங்க பாத்துக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் வங்கக்கடல்ல புயல் வராச்சு, ஏன்டா அரபிக்கடல் நடந்தா பாவம் பண்ணுச்சு, ஏன் அங்க புயலே வர்றதில்லை? யோசிச்சிருக்கீங்களா? சொல்றது புரியுது? கேட்கறது என்னைய யோசிச்சிருக்கீங்களான்னு கேக்குறேன். கேட்பான்ல, ஏன்? நீங்களே சொல்லிருங்களா? நடத்துறேன், என்ன நடத்துறேன் சொல்லுங்க. சொன்னேன், சரி சொன்னது ஞாபகம் இருக்கு, என்ன சொன்ன ஞாபகம் இல்ல. சார் அந்த காற்று போய் இமயமலை பட்டு திரும்பி அது வங்காள விரிகுடா அந்த பக்கம் வந்து ஈரப்பதம் இருக்கிறனால அந்த பக்கம் அந்த சுழற்சினால வருது. காத்துக்கும் இதுக்கு எனக்கு அது இல்ல. நீங்க தென்மேற்கு பருவக்காற்றை சொல்றீங்க. நீங்க தென்மேற்கு வங்கக்கடல்ல புயல் வருது என்ன ஜூன் ஜூலை செப்டம்பர்ல புயல் வரும், நவம்பர் டிசம்பர்ல புயல் வரும். ஒக்கி கஜா புஜான்னு வந்துச்சு, எப்போ அதான் வந்துச்சு? அடுத்த மாசம் இன்னும் 2 மாசம் இருக்கு. 2 மாசத்துல சென்னைக்காரங்களும் போட்டு தான் வாங்கி ஓட்டணும். சென்னையில வந்து போட்டு பயணம் தான் செய்யணும். ஏன் வருஷம் போட்டு பயணங்கள் மட்டும் நடக்குது சென்னையில? சொல்றது புரியுதா? புயல் கேரளா மழைனால, கேரளா தண்ணிக்குள்ள போறது தென்மேற்கு பருவ காற்றால. சரியா? சென்னை மலைக்குள்ள போகுது புயல் காற்றால, வங்கக்கடல் உருவாக்குற புயல் காற்று. சார் ரெண்டும் மழை தானே, ரெண்டு தண்ணி தானே? கிடையாது, ரெண்டு வேற வேற. சொல்றது புரியுதா? புயலுக்கும் பருவ காற்றுக்கு வித்தியாசம் இல்லையா? ஏன்னா பொருளும் அதை படிச்சு வித்தியாசம் தெரிஞ்சுக்கலையா? புயல் சுத்தி சுத்தி வருமே புயல், டிவியில் மேப் ஒரு வட்டமா வெள்ளை கலர்ல மேகங்கள் சூழ்ந்துருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சம் நடந்து போகும், கரையை கிடக்கும், குச்சி வச்சு நடக்கும். ஆமா, அதுதான். அதே நவம்பர் டிசம்பர் இருக்கு. அப்போ இதுதான் நீங்க பிரிலிம்ஸ்ல படிக்கலப்பா. சொல்றது விளங்குதா? இதே மாதிரிதான் எக்கனாமிக்ஸ் வேணும். சரி, இப்போ வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன நடத்திருக்கேன்? இப்பெல்லாம் நடத்துனது என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு நடத்திருக்கு. சிலபஸ் டிகோடிங் கிடையாது. சிலபஸ் டிகோடிங்கிறது ஒவ்வொரு சிலபஸ்ல இருக்கிற வார்த்தையே எடுத்து டிகோட் பண்றது. நான் இவெல்லாம் நடத்துறது வாட் ஆர் த சப்ஜெக்ட்ஸ், வாட் ஆர் த சப்ஜெக்ட்ஸ், அதுல எது ஸ்டாட்டிக், எது டைனமிக், எதை புக்ல படிக்கலாம், எதை புக்ல படிக்க முடியாது, எது பயப்படணும், எது பயப்படக்கூடாது, என்ன மாதிரியான கேள்விகள் வரும், என்ன மாதிரியான கேள்வி எதிர்பார்க்கலாங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இந்த இயரில் இப்படிதான் கேள்வி வரும். இப்ப நானும் ஒரு 12-13 கேள்வி கிட்ட கொடுத்துட்டேன்ல. பாலிட்டிக்கு ஒரு 2-3 கொஸ்டின் கொடுத்தேன், ஹிஸ்டரியில கொடுத்தேன், என்னப்பா சோசியலிசத்துல எப்படி படிக்கணும்னு சொன்னேன். சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லியிருக்கேன் எவ்வளவு நேரமா. இப்போ ஒரு கிளியர் ஐடியா கிடைக்குதா? புக்ல படிச்சாலே எவ்வளவு மார்க்? 100 மார்க். ஆமா, 100, 50, 150 மார்க். சோசியலிஸ்ட் இது சோசியல் 130 தமிழ் சொசைட்டி. ஒரு 130 மார்க்குக்கு நம்ம புக்ல படிக்கலாம். சரியா? 130 மார்க்ஸ்க்கு நம்ம துணிஞ்சு புக்கை வச்சுட்டு புக்கை மட்டும் படிச்சுட்டு வீசணும் அம்ப அப்படி நம்ம வந்து எக்ஸாம் மார்க்ல போலாம். சரியா? சார் இப்ப நம்ம ஜியோகிராஃபில இப்போ இந்த சாயில், நேச்சுரல் வெஜிடேஷன் அதெல்லாமே வந்து ஸ்டாட்டிக் பார்ட் அப்ப படிக்க தேவையில்லைங்களா சார்? அப்படி சொல்லவே இல்லை. நீங்க அதெல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல, மறுபடியும் படிக்க. ஓகே ஓகே சார். புரியுதுங்களா? வண்டல் மண்ணா என்ன, கரிசல் மண்ணா என்ன, சரிங்களா? எத்தனை துறைமுகங்கள் இருக்கு. நீங்க பிரிலிம்ஸ் மறுபடியும் படிக்கணுமா நீங்க என்கிட்ட கேட்கறது வந்து அது மெயின்ஸ்க்கான கேள்வியா இருக்காது இல்லையா? அந்த மாதிரி டைப் ஆஃப் क्वेश्चंस வராதுங்களா சார்? அப்படியே டைரக்டா எதுவும் வராது. முடியாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். ஆல்ரெடி ஒரு மெயின்ஸ் பாத்துருக்கீங்க, போஸ்டிங் வாங்கிருக்கீங்க, மறுபடியும் படிக்கிறீங்க, எழுதிட்டு மறுபடியும் கேட்கலாமா? சார் போன தடவை ஜியோகிராஃபி எல்லாம் ரொம்ப இல்ல சார்.
போன வாட்டி ஜாகிரபி இல்ல, கரெக்ட். ஆமா, போன சிலபஸ் வேற இல்லையா? ஆமா. ஆமா சார். நீங்க எங்க பார்க்கணும்னு நீங்க குரூப் 1 தான் பார்க்கணும். ம். குரூப் 1ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஜாகிரபி இது வந்து குரூப் 1 சிலபஸ் அப்படியே syllabus. குரூப் 1 சிலபஸ்ல அப்படி கேள்வி கேட்க மாட்டான். சோ நீங்க பேசிக்கா ஒரு சாயில பத்தின ஒரு உதாரணத்துக்கு சாயில் எரோஷன் அப்படின்னு ஒரு டாபிக்ல கேள்வி வரலாம். சரியா? என்னது? ம். மண் அரிப்பு இல்லையா? என்னப்பா மண் அரித்தல் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? மண் அரித்தல்ங்கிறது பிரிலிம்ஸ்ல படிச்சீங்களா? மண் அரித்தல் சம்பந்தப்பட்ட பிரிலிம்ஸ் படிச்சியா தம்பி? படிச்சீங்களா? இல்ல. என்னென்ன மண்ணுக்கு வகை வகையா படிச்சீங்க. வண்டல் மண், கரிசல் மண், அது எங்கெங்க இருக்கு, என்னென்ன விளையும் அதுல, இதுதான் படிச்சீங்க. ஆனா கேள்வி இது அங்க கேட்க மாட்டான். இந்த சாயில் எரோஷன்னா என்ன அப்படின்னு தான் கேட்பான். சொல்றதுக்கு புரியுதா? வயநாட்டுல இப்போ ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா? என்ன சம்பவம்? மலை சரிஞ்சிருச்சா? Landslide. சரிஞ்சிருச்சா? நிலம் தானே சரிஞ்சிருச்சு. Landslide. லேண்ட்ஸ்லைட். வயநாடு வந்து பாதிக்கப்பட்டது லேண்ட்ஸ்லைடால. அப்ப லேண்ட்ஸ்லைட், வயநாடு லேண்ட்ஸ்லைட் பத்தி கொஸ்டின் வரலாம். சரியா? அது எப்படி பிரிவென்ட் பண்ணலாம்ன்ற மாதிரி கேள்வி வரும். இது பிரிலிம்ஸ்ல படிச்சீங்களா? இதுதான் ஜியோகிராஃபி கொஸ்டின். நீங்க புதுசா படிக்கணுங்க. நீங்க நிறைய பேர் நினைச்சீங்கன்னா ஜியோகிராஃபி, இது ஜியோகிராஃபி அப்படி நினைச்சீங்க. இல்ல, இந்த ஜியோகிராஃபி வேற. இது நீங்க முதல்ல இருந்து ஆனாவனா படிக்கணும். சரியா? அந்த ஆனாவனா படிக்கிறதுக்கு நீங்க பேசிக்ல மண்ணுனா என்ன, மலைனா என்ன, நிலச்சரிவுனா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது அது தப்பு கிடையாது. அது தெரிஞ்சு வச்சுக்கணும். அது இல்லாம இங்க எப்படி வருவீங்க? பிரிலிம்ஸை தாண்டி தான் வரீங்க. சொல்றது புரியுதா? வேற என்ன டவுட்? சொன்ன வரைக்கும் நான் இவ்வளவு நேரம் சொன்னது வாட் ஆர் த மெயின் சப்ஜெக்ட்ஸ், எங்க படிக்கலாம், என்ன மாதிரி கேள்வி எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன். சிலபஸ் டீகோடிங் கிடையாது. இது சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். டவுட் கேளுங்க காயத்ரி.